வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 12/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். அதாவது there are 4 table clocks. They ring every 10 minutes, 15 minutes, 20 minutes, 25 minutes respectively. If they all ring together at 10 a.m., then at what time will they ring together again? அதாவது 4 கடிகாரம் இருக்குது. அந்த 4 கடிகாரம் 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம்ன்ற இன்டர்வல் இடைவெளியில் வந்து ஒன்று வந்து ஒலிக்கும். சரிங்களா? இப்போ வந்து 10 மணிக்கு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரே டயத்தில் ஒலிச்சிச்சு அப்படின்னா திரும்ப எல்லாமே சேர்ந்து வந்து எப்போ வந்து ஒலிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் இருக்கணும். 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 300 மினிட்ஸ் வரும். சரிங்களா? அப்போ 300 மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணுங்க, ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா மினிட் வந்து 300 மினிட்ஸ்ன்றது 300 மினிட்ஸ் 300 மினிட்ஸ்ன்றது 5 மணி நேரத்துக்கு சமம். சரிங்களா? ஸோ 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம் அப்படின்னா 300 நிமிஷம்ன்றது சாரி 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம் அப்படின்னா 300 நிமிஷம்ன்றது 5 மணி நேரத்துக்கு சமம். சரிங்களா? அப்போது 10 மணி சரிங்களா 10 AM ஒரு 5 மணி நேரத்தை கூட்டினீங்க, 5 ஹவர்ஸை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 15 ஹவர்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 15 ஹவர்ஸ் சொல்லி வரும். அப்போ இதை வந்து ரயில்வே டயத்துலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 3 மணி. சரிங்களா? சாயங்காலம் 3 மணிக்கு வந்து எல்லா கடிகாரமும் வந்து சேர்ந்தாப்புல ஒலிக்கும். சரிங்களா? 10 மணிக்கு அப்புறம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். அவுட் ஆஃப் 4 consecutive numbers, the sum of first two numbers is equal to the fourth number. What is half of the sum of the four numbers? அதாவது 4 consecutive numbers இருக்குது. சரிங்களா? x plus 1, x plus 2, x plus 3 சொல்லி ஒரு 4 எண்கள் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன கொடுத்தாங்கன்னா the sum of the first two numbers, அதாவது முதல் 2 எண்களுடைய கூடுதல் சரிங்களா is equal to the fourth number. சரிங்களா? அப்போது 2x plus 1 ஈக்குவல் டு என்ன வரும்? x plus 3. அப்போது என்ன வரும்? எக்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி வரும். எக்ஸோட மதிப்பு 2. அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஹாஃப் ஆஃப் தி சம் ஆஃப் தி 4 நம்பர்ஸ்? 4 எண்களுடைய கூடுதல். சரிங்களா? 4 நம்பர்ஸ்னுடைய சம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x + 6 4x + 6 அதனுடைய ஹாஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும். அப்படின்னா புட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ வந்து 7ன்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான் ஹாஃப் ஆஃப் த சம். ஸோ கணக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ 4 எண்களுடைய கூடுதல் வந்து கொடுத்தாங்க. அந்த 4 எண்களோட கூடுதல் வந்து முதல் 2 எண்களோட கூடுதல் வந்து 4வது எண்ணுக்கு சமம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 2x 2 எண்களை கூட்டினீங்க அப்படின்னா 2xன்னு சொல்லி வரும், 2x + 1ன்னு சொல்லி வரும். இங்கே வந்து 4வது எண் x + 3 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கேட்குற ஆன்சர் என்ன? ஹாஃப் ஆஃப் தி சம் ஆஃப் த 4 நம்பர்ஸ். எல்லா எண்களோட கூடுதல் வந்து 4x + 6. அப்போ அதனுடைய பாதி வந்து 2x + 3 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ புட் பண்ணிங்க அப்படின்னா 7ன்றதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். The following observations are arranged in ascending order. கொடுக்கப்பட்ட தரவு வந்து எல்லாமே வந்து ஏறுவரிசையில் இருக்காமா. சரிங்களா? இப்போ மீடியன் ஆஃப் த டேட்டா இஸ் 19, then find the value of x. இதனுடைய இடைநிலை வந்து 19 அப்படின்னா இதனுடைய வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? டோட்டல் வந்து 8 டேர்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? டோட்டல் 8 டேர்ம்ஸ். அப்படின்னா மீடியன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மீடியன் 8 + 1 / 2 ஈக்குவல் டு எத்தனை டோட்டல் டேர்ம்ஸ் இருக்கோ அதோட 1 கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்படின்னா 4.5ன்னு சொல்லிடும். 4.5னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டேர்ம் இதோட மதிப்பு 4th டேர்ம் + 5th டேர்ம் வகுத்தல் 2. சரிங்களா? இப்போ 4th டேர்ம் என்ன? இங்கே x + 4. 5th டேர்ம் என்ன? x + 8. ஸோ x + 4 + x + 8 upon 2 ஈக்குவல் டு மீடியனா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 2x + 12 ஈக்குவல் டு மீடியனோட மதிப்பு என்ன? 19 கீழே இருக்க வகுத்தில் இருக்க 2 இந்த பக்கம் முதல்ல பெருக்கலாம் மாறிடும். ஸோ அப்போ என்ன வரும்? 2x = 38 - 12 ஈக்குவல் டு 38 - 12 ஈக்குவல் டு 26ன்னு சொல்லி வருமா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 26 / 2 ஈக்குவல் டு 13ன்றதான் எக்ஸோட மதிப்பு. அவ்வளோதாங்க.
ஸோ இந்த மெத்தட் தெரியணும் சரிங்களா. எல்லாத்தையும் ஏழு வரிசையில் எழுதணும். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து 7 வரிசையில் தான் இருக்குது. ஸோ டோட்டல் டேர்ம்ஸ் வந்து எத்தனை 8 டேர்ம்ஸ் அப்படின்னா அதோட வந்து இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட 1 கூட்டி வகுக்கணும். 1 கூட்டி வகுக்கும் மொத்தம் முழு எண்ணில் சரிங்களா. 4.5 அப்படின்னா அதோட அர்த்தம் 4th டேர்ம் 5th டேர்ம் சொல்லி 2 டேர்மை வந்து கூட்டி 2ஆல் வகுக்கணும் சரிங்களா. சப்போஸ் வந்து இது வந்து ஈவன் டிஜிட்டாக இருந்தால் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஆட் டிஜிட்டாக இருந்துச்சு 7 டேர்ம்ஸ் இருக்குன்னா 7 கூட்டல் 1 8 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 4 4னா 4வது டேர்ம் என்னவோ அதுதான் வந்து இதனுடைய இடைநிலையாக இருக்கும். இந்த கான்செப்டில் 455 4th டேர்ம் 5th டேர்ம் 2 கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸோட மதிப்பு 13 சொல்லி கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின். PQR சொல்லி ஒரு முக்கோணம் இருக்குது சரிங்களா. PQR சொல்லி ஒரு முக்கோணம் இருக்குது. அதில் QR எக்ஸ்டெண்டட் அப் டு S சரிங்களா. PQR இதில் QR வந்து எக்ஸ்டெண்டட் அப் டு S சரிங்களா. S வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து RS ஈக்குவல் டு RP RSும் RPயும் ஈக்குவல் சமமாக அண்ட் அது RPQனோட மதிப்பு இதோட மதிப்பு எவ்வளவு 55 டிகிரி சரிங்களா. 55 டிகிரி அப்படின்னா இப்போ PRSனுடைய மதிப்பு PRS இதனுடைய மதிப்பு எவ்வளவு 110 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்படின்னா PQS இதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா அதாவது வெளிக்கோணத்தின் மதிப்பு உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த கான்செப்ட் ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. வெளிக்கோணம் ஈக்குவல் டு உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். எழுதுறது கொஞ்சம் டைம் ஆகுங்க. நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இல்லை. இதுதான் இல்லைன்னா நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருவேன். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. அப்போ இங்கே வெளிக்கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிக்கோணம் PRS. அப்போது இங்கே வெளிக்கோணம் இந்த R இருக்கு இல்லையா. R வந்து உள்ளேயும் ஒரு கோணமாக வரும் வெளியும் ஒரு கோணமாக வரும் சரிங்களா. அப்போ இது வந்து வெளிக்கோணம் R ஈக்குவல் டு உள்ளெதிர் கோணமான இந்த Q அப்புறம் இந்த Pனுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போது PRS வெளிக்கோணம் ஈக்குவல் டு உள்ளெதிர் கோணங்கள் என்ன இதற்கு எதிர்ப்புறமா இதுக்கு உள்கோணம் என்ன இந்த 6 சரிங்களா. இதுக்கு எதிர்ப்புறமா உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய 2 கோணங்கள் அதனுடைய மதிப்பு என்ன PQR பிளஸ் RPQ. அப்போ இதோட மதிப்பு என்ன 110 டிகிரி ஈக்குவல் டு PQR மதிப்பு PQR பிளஸ் RPQவோட மதிப்பு 55 டிகிரி. அப்படின்னா PQR மதிப்பு 55 டிகிரி தான் இருக்கும் சரிங்களா. 110லேருந்து 55 கழிச்சிங்கன்னா 55 டிகிரி அவ்வளோதாங்க. சிம்பிள் கான்செப்ட். இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எனக்கு வந்து ஈஸி தான். சாரி இது சூத்திரம். இந்த சூத்திரத்தை மனப்படமாக வச்சுக்கணும் சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு தி 6412 கெட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சரிங்களா. 6412 வந்து எந்த எண்ணோட கூட்டினீங்க அப்படின்னா அந்த எண் வந்து முழுமையாக வந்து 6412 வந்து எந்த எண்ணோட கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து முழுமையான ஒரு வர்க்கமாக மாறும் சொல்லி கேட்குறாங்க சரி. அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட்டாக வந்து கழிச்சிட்டே வரணும். 2 டிஜிட்டாக பிரிச்சுட்டே வரணும். ஸோ 12 64. ஸோ இது வந்து என்ன வரும் 8 ஸ்கொயர் 64 8 ஸ்கொயர் 64 அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது 12 இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் இந்த 8 வந்து 2 டபுள் ஆகணும் சரிங்களா. 2ஆல் பிரிக்கணும் அப்படின்னா 16. ஸோ அதோட வந்து இங்கே மேலே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மேலே எந்த ஒரு எண்ணை போட்டு பெருக்குங்க அதே சேம் நம்பர் வந்து இந்த இடத்துலையும் போட்டு பெருக்குங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்து கழிக்கும்போது 0ன்னு சொல்லி வரணும் சரிங்களா. அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட் 1 போடலாம். 1 போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 1 வரும். ஸோ ஒரு 161 மொத்தம் 161 சரிங்களா. இந்த 12க்கும் 161க்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 149. ஸோ இந்த 12ஓட 149 கூட இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த 12ஓட 149 கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து வகுக்கணுமா. அப்போது ப்ளஸ் ஆன்சர் என்னன்னா இந்த 6412ஓட வந்து 149 கூட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த எண்ணம் வந்து முழுமையாக வந்து வகுப்படக்கூடிய முழுமையான ஒரு வர்க்கமாக இருந்திருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து வர்க்கம் கண்டுபிடிக்கான கான்செப்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். X is less than Y by 40%. X வந்து ஒய்யை விட 40% கம்மியா. அப்போது ஒய் வந்து 100 அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன 60. ஸோ 40% கம்மினா
40% லெஸ். சரிங்களா? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். ஒய்யை விட எக்ஸ் வந்து 40% கம்மி. அப்போது ஒய் 100 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 60. தென் ஒய் எக்ஸீட்ஸ் எக்ஸ் பை ஹவு மச்? ஒய் வந்து எக்ஸை விட எவ்வளோ கூட இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட எவ்வளோ கூட இருக்குது? 40 கூட இருக்கா? ப்ளஸ் 40 கூட இருக்கா? எதுலேருந்து கூட இருக்குது? 60லேருந்து கூட இருக்குது. சரிங்களா? 60 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2/3 ஈக்குவல் டு 66. 2/3%தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். சாரிங்க. PQR is diameter of a circle. இதுக்கு முதல்ல வந்து ஒரு வட்டம் எடுக்கலாம். கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தில் வந்து PQன்றது ஒரு டயமீட்டர். சரிங்களா? டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஹூஸ் சென்டர் இஸ் O. ஓன்றது ஒரு சென்டர். சரிங்களா? அதில் வந்து PQன்னு சொல்லி ஒரு டயமீட்டர் இருக்குது. PQன்றது ஒரு டயமீட்டர். அது வந்து சென்டர் புள்ளியோட மதிப்பு என்ன? O. இப்போ பாயிண்ட் R லைஸ் ஆன் த சர்க்கிள். சரிங்களா? பாயிண்ட் Rன்றது இந்த சர்க்கிள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புள்ளி. சரிங்களா? இப்போ RPQ RPQ என்னது இது? RPQ இதோட மதிப்பு எவ்வளவு? 39 டிகிரி. ஆமாம். சரிங்களா? அப்படின்னா தென் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் RQPயோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு அரைவட்டமா? இந்த PQன்றது இதனுடைய விட்டம். சரிங்களா? அப்போது இந்த PRQன்றது ஒரு அரைவட்டம். கான்செப்ட் என்னன்னா அரைவட்டத்தில், சரிங்களா, அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அமையும் கோணம் செங்கோணம். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது இந்த அரைவட்டமான PRQ, இந்த அரைவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோணம் PRQ, இந்த கோணம் வந்து என்னவா இருக்கும்? ஒரு 90 டிகிரியா இருக்குமா? அவ்வளோதாங்க. அப்போது இந்த முக்கோணம் PRQ படி கோணங்கள் என்ன? கோணம் P ப்ளஸ் கோணம் R ப்ளஸ் கோணம் Q, இதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி சமமாக இருக்குமா? அவ்வளோதாங்க. Pயோட மதிப்பு தெரியுமா? 39 டிகிரி ப்ளஸ் ஆரோட மதிப்பு 90 டிகிரி. அப்போது Qயோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரின்னு சொல்லி 180 டிகிரி ப்ளஸ், அப்போ Qயோட மதிப்பு என்ன வரும்? 180 டிகிரி மைனஸ் 90. அடுத்து 90லேருந்து ஒரு 40 கழிச்சிங்கன்னா 50, 51 டிகிரின்றதான் Qனோட மதிப்பு. அதுதான் வந்து நமக்கு தேவையானது. சரிங்களா? கான்செப்ட் என்னன்னா அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி தான். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ அரைவட்டம் இந்த Pயையும் இந்த Qவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கோணம். சரிங்களா? அந்த Pயும் இந்த வட்டத்தோட இணைச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கோணம் வந்து அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம். அது வந்து 90 டிகிரி. அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நம்ம வழக்கமாக தெரியக்கூடிய முக்கோணத்தை 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரின்ற இன்னொரு கான்செப்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். There is 60 degree increase in an amount of, there is 60% increase in an amount in 6 years at simple interest. What will be the compound interest 10,000 after 3 years at the same rate? அதாவது 6 வருஷத்தில் 60% வந்து ஒரு அமௌண்ட், ஒரு பிரின்சிபல் வந்து 60% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? 6 இயர்ஸுக்கு 60% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்? 1 இயருக்கு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் வில் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10,000 ஆஃப்டர் 3 இயர்ஸ் அட் த சேம் இன்ட்ரெஸ்ட். 10 வருஷத்துக்கு, சாரி 10,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு அதே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து எவ்வளவு வட்டி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டு வட்டி. சரிங்களா? கூட்டு வட்டி. இங்கே ஃபர்ஸ்ட் இயர், இங்கே செகண்ட் இயர், இங்கே தேர்ட் இயர். ஸோ இது என்ன பண்ணலாம்? இங்கே தள்ளி அழிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இப்போது 10,000க்கு முதல் வருஷம் 10%. சரிங்களா? 10 × 100 இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0x0 0000. அப்போ என்ன வரும்? 100 100 100ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 10,000 கரெக்டு தானா? இல்லைங்க, 1000ங்க. 1000 போட்டுக்கண்ணா. 10,000க்கு என்ன வரும்? 1000 சொல்லி வரும். சரிங்களா? 1000. இது என்னன்னா 10,000 × 10%. சரிங்களா? இது வந்து பிரின்சிபல். இந்த பிரின்சிபலுக்கு மொதல் வருஷம் இதே 1000 ரூபாய் வட்டி வரும். 2வது வருஷம் இதே பிரின்சிபலுக்கு 1000 ரூபாய் வரும். 3வது வருஷமும் இதே பிரின்சிபலுக்கு 1000 ரூபாய் வரும். சரிங்களா? வட்டி. 2வது வருஷம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு 10% வட்டி வரும். வட்டி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். சரிங்களா? 2வது வருஷம்
2வது வருஷம் வட்டி என்ன கண்டுபிடிப்போம்? 2வது வருஷம் வட்டி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரி 2வது வருஷம் பிரின்சிபல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் 10,000 அதோட வந்து முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டியும் பிரின்சிபல் வரும். ஸோ இந்த 10,000 வட்டி 1000 இந்த 1000 வட்டி 100 முடிஞ்சு. அடுத்ததா 3வது வருஷம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபலுக்கு வட்டி 1000 அடுத்து முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 100 சரிங்களா? அடுத்து இந்த 1000 2வது வருஷம் கிடைச்ச இந்த 1000 ஒரு வட்டி என்ன வரும்? அது ஒரு 100 அப்புறம் இந்த 100 ஒரு 10% வட்டி வகுத்தல் 100 ஈக்குவல் டு 10 அவ்வளோதாங்க முடிஞ்சு. நல்லா கவனிங்க, இது கோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நம்புகிறேன். அடுத்ததா சாரி இந்த 1000 வட்டி இங்கே, அடுத்ததா இந்த 1000 வட்டி இங்கே, அடுத்ததா இந்த 100 வட்டி இங்கே. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கணக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இதாங்க ட்ரீ மெத்தடில் போடுறது. வேணாம், இதுக்கு கலர் போட்டிருக்கோம், அதுவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வட்டி இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 3000 இங்கே ஒரு 300 3310 தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அப்படி இல்லைனா ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா படியும் போடுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே how much percentage above the cost price should a shopkeeper mark his goods so that after allowing discount 25% he should gain 12%. அதாவது அடக்க விலையோட வந்து எவ்வளவு அதிகமாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை வச்சோம் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த செல்லருக்கு வந்து 12% லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போது டேரெக்டாக ஃபார்முலா போட்டலாம். நமக்கு வந்து 3 வேல்யூ தெரியுது: டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், காஸ்ட் பர்சன்டேஜ், காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் அப்பான் எம்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சமமாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இங்கே 100 ஈக்குவல் டு இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன வரும்? 100 மைனஸ் 25% ஈக்குவல் டு என்ன வரும்? 75%. இங்கே ஒரு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 12% ஈக்குவல் டு 112%. அப்போது 75 அப்பான் 112 அப்பான் எம்பி. ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 25 100 3 25 3 25 3 25 75. ஸோ 3 எடுத்தீங்க அப்படின்னா 4 12. அடுத்ததா சாரிங்க, இது ஏன் செய்யணும்? நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க? how much the percentage above the cost price should a shopkeeper mark. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வந்து 75. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, தப்பாக போட்டேன் இந்த இடத்துல. நான் வந்து இயல்பான வேல்யூ எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் 100 எடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்க வேணாம். காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் தான் சொல்லி கேட்குறாங்க, எவ்வளோ அதிகமாக வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 112 வச்சா மட்டும்தான் இந்த 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 12% கிடைக்கும். ஸோ எவ்வளோ வந்து அபோவாக இருக்குது? 25 + 12 37% வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக வைக்கணும். ஸோ 37 அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் 75. எதுலேருந்து அதிகமாக வைக்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் வந்து 37% வந்து அதிகமாக வைக்கணும். ஸோ 37 அப்பான் 75 × 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 4 இங்கே 3 ஈக்குவல் டு 3 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 12 சொல்லிடுமா? 12னா என்ன வரும்? 12னா இங்கே 3ஆல் தோராயமாக அடிச்சிங்க அப்படின்னா 12.33 சொல்லி வரும். சரிங்களா? 12.33 அடிச்சிங்கன்னா 48 ப்ளஸ் சம்திங் வரும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் 49.13%. தோராயமாக 48க்கு மேலே வரும். அப்போ 49.13 தான் 13% வந்து அதிகமாக காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸ் வச்சா மட்டும்தான் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்த போதும் நமக்கு வந்து 12% வந்து லாபம் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இங்கே 100 வந்து எடுக்க வேணாம். ஏன்னா அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? how much percentage above the cost price should a shopkeeper keep.
ஸோ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு தெரியும், மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தெரியும். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 37%. ஸோ இது வந்து தோராயமாக 49% வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின். இதை வந்து சுருக்க சொல்லி கேட்குறாங்கப்பா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்கள். 1.23657 வந்து கண்டினியூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123 இருக்கிற எல்லா நம்பரும் அப்படியே எழுதுங்க. 123,657 மைனஸ். சரிங்களா? மைனஸ் இங்கே ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? ரிமைனிங் இந்த கோடு இல்லாமல் ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. 123 வகுத்தல் இங்கே எத்தனை நம்பர் வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து கோடு கீழே இருக்குது, பார் கீழே இருக்குமோ அத்தனை 9. சரிங்களா? அடுத்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து கோடு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வந்து கோடு இல்லாமல் இருக்கோ அத்தனை 0. சரிங்களா? அவ்வளோதான். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 123,534 upon 99900 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம புதுசாக இப்போ தான் இந்த மாடல் பார்க்குறோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின். The roots of the equation 4 plus mx square plus m plus 1 into x plus 1 equal to 0 are equal. Then find the value of m. இங்கே வந்து d equal to 0 எனில் p square minus 4ac equal to 0வா? இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சும் இது வந்து a, இது b, இது c. சரிங்களா? அப்போது b ஸ்கொயர் என்ன வரும்? m plus 1 the whole square minus 4 into a ஓட மதிப்பு என்ன? 4 plus m into c ஓட மதிப்பு என்ன? 1 equal to 0வா? அப்போ என்ன வரும்? m plus 1 square m square plus 1 plus 2m minus 16 plus 4m equal to 0. அப்போ இங்கே என்ன வரும்? m ஸ்கொயர் இங்கே ஒரே நிமிஷங்க. இங்கே -4 உள்ளே கொண்டு போய் பெருக்கோம் இல்லையா? இங்கே -4 உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம் அப்படின்றதுனால என்ன வரும்? -16 -4m சொல்லி வரும். ஸோ +4 -4m + 2m கூட்டினீங்க அப்படின்னா -2m சொல்லி வரும். சரிங்களா? அடுத்ததாக +1 -16 கூட்டினீங்க அப்படின்னா -15 வரும். சரிங்களா? ஈக்குவல் டு 0. இங்கே பெருக்குனா -15 வரணும், கூட்டினா வந்து +2ன்னு சொல்லி வரும். அப்போ என்ன வரணும்? 5 × 3 5 × 3 கூட்டினா -2ல் வரணும், பெருக்குனா -3 வரும். ஸோ -5 × -3. அப்போ நம்மளுடைய ரூட் என்ன வரும்? இதுக்கு அப்படியே தலையிலே வரும். ரூட் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ரூட் வந்து எம்மோட மதிப்பு என்ன வரும்? எம்மோட மதிப்பு அப்படியே இதுக்கு தலையிலான மதிப்பு +5 ஆர் -3ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் மட்டும் நான் ஒரு கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதை வந்து சுருக்குங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இதை சுருக்குங்க. m ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 3m மைனஸ் 5m மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ எம்மோட மதிப்பு m வந்து காமன் எடுத்தீங்கன்னா m + 3ன்னு சொல்லி வரும். அடுத்தது -5 காமன் எடுத்தீங்க அப்படின்னா m + 3ன்னு சொல்லி வரும், ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது m + 3 இன்ட்டு m - 5 ஈக்குவல் டு 0. அப்போ எம்மோட மதிப்பு என்ன வரும்? ஈக்குவல் டு 0னா -3 ஆர் 5 +5 இதான் நீங்கள் போட்டிருக்கோம். இங்கே என்ன மதிப்பு வருதோ அதுக்கு அப்படி தலைகீழி தான் வந்து இங்கே ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின். cos x + y ஓட மதிப்பு 12 சொல்லி கொடுத்தாங்க. sin x y ஓட மதிப்பு x - y ஓட மதிப்பு 0 கொடுத்தாங்க. இப்போது XY ஆர் பாசிட்டிவ் அக்யூட் ஆங்கிள்ஸ். XY ரெண்டுமே வந்து குறுங்கோணமா, x வந்து ஒய்யோட அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒய்க்கு சமமாக இருக்கலாம். அப்படின்னா XYயோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ காசனுடைய எந்தோட வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 60 டிகிரியோட மதிப்பு தான் 1/2. 1/2. அப்போது x + y மதிப்பு என்ன வரும்? 60 டிகிரியா? அடுத்து சைன் எந்த டிகிரியோட மதிப்பு 0 பார்த்தீங்கன்னா சைன் 0வோட மதிப்பு தான் 0. அப்போது x - y மதிப்பு என்ன? 0வா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2x மதிப்பு 60. அப்போ x மதிப்பு 30யா?
ஸோ எக்ஸோட மதிப்பு 30 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? ஒய்யோட மதிப்பும் 30 தானே வரும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்மேட்டில் புட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 60 டிகிரி அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 60 மைனஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ எக்ஸோட மதிப்பு 30 டிகிரி, ஒய்யோட மதிப்பும் 30 டிகிரி தான். ஆன்சர் ஃபர்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் எக்ஸ் அப்சர்வேஷன் இஸ் எம். சரிங்களா? எக்ஸ் நம்பர் ஆஃப் டேட்டாவுடைய சராசரி வந்து எம்மா. சரிங்களா? இஃப் 2 அப்சர்வேஷன்ஸ் 0 அண்ட் எம் ஆர் ஆடட். சரிங்களா? 0 அப்புறம் எம்னு சொல்லி 2 அப்சர்வேஷன் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நியூ மீன் வந்து அதனுடைய புதிய சராசரி என்ன வர கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது மொத்த டோட்டல் வந்து என்ன எடுத்துக்கலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனைன்னு தெரியாது நமக்கு. அரித்மெட்டிக் மீன் ஆஃப் எக்ஸ் அப்சர்வேஷன் இஸ் எம். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்போது டோட்டல் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி இன்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும்? எம்எக்ஸ்ன்னு சொல்லி வருமா? இப்போது இந்த டோட்டல் வேல்யூவோட எத்தனை 2 டேர்ம்ஸ் வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? அப்போது டோட்டல் வேல்யூவோட எம்எக்ஸ் ப்ளஸ் 0 அப்புறம் எம்னு சொல்லி 2 வேல்யூ வந்து ஆட் ஆகுது. வகுத்தல். இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? சராசரி தானே தேவை. புதிய நம்பரோட சராசரி தான் தேவை. இப்போது ஆல்ரெடி வந்து எக்ஸ் அப்சர்வேஷன் இருக்குது. சரி, எக்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. அதோட வந்து புதுசு 0 அப்புறம் எம்னு சொல்லி 2 புதிய டேர்ம் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2ஆ. நல்லா கவனிங்க. டோட்டல் சம் அப்பான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது தான் சராசரியோட ஃபார்முலா. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சராசரி தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியும். சரிங்களா? அப்போ அது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா டோட்டல் வந்துருமா? ஓகே. அந்த டோட்டலோட இப்போ வந்து 2 நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? அதோட வேல்யூ வந்து இது. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை கூடுது? 2 கூடுதா? முதல்ல இருந்தது எக்ஸ் டேர்ம்ஸ், இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ அது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எம்எக்ஸ் ப்ளஸ் எம்எஸ் ப்ளஸ் எம் அப்பான் எக்ஸ் ப்ளஸ் 2ஆ. ஸோ எம் வந்து காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்பான் எக்ஸ் ப்ளஸ் 2ன்றதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். சரி, a length of tangent drawn ஒரு வட்டம் இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல இருந்து length of tangent is drawn. சரிங்களா? ஒரு டேஞ்சன் வந்து ஒரு தொடுகோடு வந்து வரையப்படுது. டு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். சரிங்களா? அதுல இருந்து ஒரு தொடுகோடு வந்து வரையப்படுது. இப்போ ஃப்ரம் அ பாயிண்ட் the length of tangent drawn to a circle of a radius 4 cm from a point 5 cm away from the center of the circle. பாயிண்ட் 5ல சென்டர் சர்க்கிளோட சென்டர்லேருந்து 5 மீட்டர் தூரம் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, சரிங்களா, ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வந்து இந்த வட்டத்துக்கு வரையப்படுது. சரிங்களா? அப்போ அந்த தொடுகோட்டினுடைய நீளம் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து டேஞ்சன் வட்டத்தின் தொடுகோடு. இது வந்து எத்தனை டிகிரியில் இருக்கும்? 90 டிகிரி. இந்த ஆரம் வந்து இந்த வட்டத்தோட தொடுகோட சந்திக்கிற புள்ளி வந்து 90 டிகிரியா இருக்கும். அப்படின்னா இது வந்து ஓன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பீன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து ட்ரையாங்கிளா? சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் தியரம் படி இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா? பி ஆர் ஓ. செங்கோண முக்கோணம் அப்படின்னா இதோட மதிப்பு 5, இதோட மதிப்பு 4. சரிங்களா? இது வந்து கோணம் தீரம்னு வச்சுக்கலாம். இதோட எதிர்பக்கம் வந்து 3 அப்படின்னா கர்ணம் வந்து 5ன்னு சொல்லியிருக்கு. அப்போது அடிப்பாங்க என்ன இருக்கும்? அதோட மதிப்பு 3 சொல்லியிருக்குமா? அவ்வளோதாங்க, ஆன்சர் முடிஞ்சு. இதோட மதிப்பு என்ன? 3 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். பித்தாகரஸ் டேபிள், சரி, பைத்தாகரஸ் ட்ரிபிள் 3, 4, 5 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 3 சென்டிமீட்டர். அடுத்ததான் 51வது கொஸ்டின். த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 3 km/h. சரிங்களா? ஒரு நதியினுடைய தண்ணீரினுடைய வேகம் வந்து 3 கிலோமீட்டர் மணிக்கு. சரிங்களா? அது நேரத்தில் அந்த மனிதன் த ஸ்பீட் ஆஃப் மேன் இன் ஸ்டில் வாட்டர், ஒரு மனிதனுடைய வேகம் வந்து 6 கிலோமீட்டர். சரிங்களா? தண்ணீரில் வந்து 6 km/h. த டைம் டேக்கன் பை த மேன் டு ஸ்விம் தி 37 km டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீமில் அதாவது நீரோட்டத்துக்கு இணையாக வந்து டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா போட்டினுடைய ஸ்பீடு. சரிங்களா? போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் தண்ணியோட ஸ்பீட் ரெண்டையுமே கூட்டணும். சரிங்களா? வாட்டரோட ஸ்பீட் ரெண்டையுமே கூட்டணும். இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்?
நீரோட வேகமும் தெரியும், அந்த மனிதனுடைய வேகம் தெரியும். ஸோ அப்போ அது என்ன வரும், டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன வரும், டிஎஸ்ல ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டர், தண்ணியோட ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர், ஈக்குவல் டு 9 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா, நமக்கு ஸ்பீடு தெரியும், சரிங்களா, டிஸ்டன்ஸ் தெரியும், நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 30 கிலோமீட்டர். யூனிட்லாம் சேமாக இருக்கா, ஆமாம், இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, அது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. 30 கிலோமீட்டர், ஸ்பீடு வந்து எவ்வளவு, 9 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா, அப்போ கிலோமீட்டர் அடியாயிரம், வகுத்தில் ஹவர் வந்து மேலே போயிடும். சரிங்களா, அப்போ 4 1/9 ஹவர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 54வது கொஸ்டின். பியோட மதிப்பு கொடுத்தாங்க, பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மதிப்பு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த மாதிரி விகிதமுறா எண்களை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 பிளஸ்ல மைனஸ்ல இருக்கு அப்படின்னா, இந்த 2 எண்களுக்கும் உள்ள இந்த 2 எண்களுடைய வர்க்கங்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். அந்த வர்க்கங்களுடைய வித்தியாசம் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுக்கு இதனுடைய தலைகீழ் வந்து என்னவா இருக்குன்னா, இதோட குறியீடு மட்டும் ஜஸ்ட் மாறும், அவ்வளவுதான். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 2√6 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், ஈக்குவல் டு 25 மைனஸ் 4 6 4 24 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படின்னா பியோட மதிப்பு, தென் பியோட மதிப்பு 5 மைனஸ் 2√6 எனில் 1/பியோட மதிப்பு என்ன வரும், 5 பிளஸ் 2√6. அவ்வளோதாங்க. அப்போ பி பிளஸ் 1பியோட மதிப்பு என்ன வரும், பி பிளஸ் 1/பி, 1பின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும். பி பிளஸ் 1/பியோட மதிப்பு என்ன வரும், 5 மைனஸ் 2√6 பிளஸ் 5 பிளஸ் 2√6 ப்ளஸும் மைனஸும் அடியாயிரும் ஒன்றுக்கு ஒன்று. சரிங்களா, அப்போ என்ன வரும், இதோட மதிப்பு 25 சொல்லி வருமா. இப்போ நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட், நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் என்ன, பி பிளஸ் 1/பி ஈக்குவல் டு ஏ எனில், சரிங்களா, பி ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன வரும், 10ல் வரும், 5 + 5 10. பி ஸ்கொயர் பிளஸ் 1/பி ஸ்கொயரோட மதிப்பு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து தெரியணும், தெரிஞ்சா தான் இந்த கணக்கு. இது வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/பி ஸ்கொயர் மதிப்பு தானே கேட்குறாங்க. அதோட மதிப்பு என்ன வரும், 10 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 98 தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, இந்த மாதிரி விகிதமுறை எண்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு எண்ணு பின்னு சொல்லி வேலையை கொடுத்தாங்க, அதனுடைய தலைகிலி 1/பியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, இந்த 2 எண்களுடைய, சரிங்களா, 2 எண்களுடைய வர்க்கங்களுடைய வித்தியாசம் 1ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இதோட தலைகீழ் என்ன வரும்னா, ஜஸ்ட் இதோட குறியீடு மட்டும் மாறும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாறும், அவ்வளோதான். ஸோ பியோட மதிப்பு இங்கே 5 மைனஸ் 2√6. அப்போ 1/பியோட மதிப்பு என்ன வரும், அதோட தலைகீழ் என்ன வரும், 5 + 2√6. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 10. அடுத்து நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் புட் பண்ண போகிறோம், ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளோதாங்க. அடுத்து 55வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக 2 வந்து புட் பண்ணுங்க, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, அப்போது எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 2 + 1/2 - 1 ஈக்குவல் டு 3/1 ஈக்குவல் டு 3ன்றதான் ஆன்சர். இப்போ மறுபடியும் எத்தனை தடவை போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்த கொஸ்டின் 56வது கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போர்டு மாஸ் தேதிப்படி ப்ராக்கெட். சரிங்களா, போர்டு மாஸ் தேதிப்படி ப்ராக்கெட்லேயும் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட்டு, அடுத்ததாக இந்த ப்ராக்கெட், கடைசியாக இந்த பெரிய ப்ராக்கெட். சரிங்களா, இதான் வந்து ஆர்டர். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்க்கணும். சின்ன ப்ராக்கெட்லேயும் வகுத்தல் இருக்குது. சரிங்களா, வகுத்தீங்க அப்படின்னா 5 × 3 15. சரிங்களா, 5 × 3 15. அப்போ இதோட மதிப்பு வந்து 15 சொல்லி வரும். ஸோ 45 + 15 60, 60 - 50 ஈக்குவல் டு இதோட என்டையர் மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ 3 × 35 + 10 + 5 இதெல்லாம் 40 50. ஸோ 3 × 50 ஈக்குவல் டு 150ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 59வது கொஸ்டின். அதாவது இஃப் தி இன்கம் ஆஃப் அ ரிச்சாஸ் இஸ் 1/11% மோர் தென் மீனா. சரிங்களா, ரிச்சாவோட இன்கம்மு மீனாவோட இன்கம்மை விட 1/11% வந்து அதிகமாக இருக்கான். சரிங்களா, அப்போது இதோட பின்ன வடிவம் என்ன, 1/11. ஸோ ப்ளஸில் இருக்குது. சரிங்களா, அதிகமாகுதுனால ப்ளஸ் ஈக்குவல் டு 11 வந்து என்னவா இருக்கும், +1 கூடி 12 இருக்கும். ஸோ ரிச்சாவோட தான் மீனாவோட அதிகமாக இருக்குது. ஸோ மீனாவோட மதிப்பு 11 அப்படின்னா ரிச்சாவோட மதிப்பு
12 இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, தென் தி இன்கம் ஆஃப் மீனா இஸ் லெஸ் தென் ரிச்சா பை வாட்? இன்கம் ஆஃப் மீனா வந்து ரிச்சாவோட எவ்வளோ கம்மி சொல்லியிருக்காங்க. ரிச்சாவோட எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 கம்மி. சரிங்களா? அப்போது யாரில் கம்மி? ரிச்சால மதிப்புல கம்மி. ஸோ வகுத்தல் 12 × 100 1/12 மதிப்பு பர்சன்டேஜில் 8 1/3%. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து என்ன பண்ணிட்டாங்க ட்ரிக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மேலே இங்கேயும் 4ஆல் பெருக்கிருக்காங்க. ஸோ 8 × 4/12. சரிங்களா? இதை சுருக்குனாலும் 8 1/3% தான் சொல்லி வரும். அவ்வளோதான். இல்லை இதை வந்து 100ஆல் அடி எடுத்தீங்கன்னா 8 12 96 சொல்லி 8 12 96 வரும். மிச்சம் 4 வகுத்தல் 12 இருக்கும். அதை அப்படியே கொண்டு வரலாம். சரிங்களா? இப்படியும் போடலாம். ஸோ இதோட பின்ன வடிவம் என்ன? 9 1/11% பின்ன வடிவம் என்ன? 1/11. சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாகவே போட்டுடலாம். பின்ன வடி என்றைக்குமே பர்சன்டேஜில் வந்து பின்ன வடிவமாக மாற்றுறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பின்ன வடிவத்தையும் பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு வேல்யூஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 60வது கொஸ்டின். sin 3x - 20 டிகிரி அப்புறம் cos 20 - y டிகிரியோட மதிப்பு ரெண்டுமே சமம். அப்படின்னா x - y வேல்யூ என்ன கேட்குறான். சைனோட மதிப்பு காசோட மதிப்பு எந்த இடத்துல சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் தான் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ sin 45யும் cos 45 தான் சமம் எப்பயுமே அதோட மதிப்பு. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? 1/√2. சரிங்களா? அப்போ இங்கே வந்து 3x - 20 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? 45 டிகிரியா? அதே மாதிரி இங்கே 20 - 3y டிகிரியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 3x = 65. நமக்கு என்ன கேட்குறாங்க? x - y மதிப்பு என்ன கேட்குறாங்க? 3x. அப்போ இங்கே 3xோட மதிப்பு என்ன வரும்? 65 டிகிரி வரும். சரிங்களா? இங்கே 3y மதிப்பு -25 டிகிரி வருமா? ஸோ 3y மதிப்பு என்ன வரும்? சாரிங்க. அப்போ இங்கே 3y மதிப்பு மதிப்பு -25 டிகிரின்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? x - y மதிப்பு தான் தேவை. ஸோ 3x - 3y டிகிரியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 -25 ஈக்குவல் டு 3x 3 காமன் எடுத்துக்கினா x - y ஈக்குவல் டு 65 + 25 வருமா? ஸோ 65 + 25 ஈக்குவல் டு 90 டிகிரி வரும். ஸோ x - y ஈக்குவல் டு 90 டிகிரி அப்பான் 3 ஈக்குவல் டு 30 டிகிரின்றதான் ஆன்சர். அடுத்து 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறாங்க. அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஒரு போஸ்ட் மரத்தை வந்து கடற்கரைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் எல்லாமே செகண்டில் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து கிலோமீட்டர் per hour இருக்குது. ஸோ அதை மீட்டர் per செகண்டுக்கு மாற்றணும். சாரி, இங்கே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சாரிங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 180 மீட்டர். இந்த ஸ்பீடு எவ்வளவு? 90 கிலோமீட்டர். ஸோ அது மீட்டர் per செகண்ட் மாற்றோம்னா 5/18 பெருக்கணும். ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 180 × 18/90/5 அடி எடுத்தீங்கன்னா 5. ஸோ 180 / 25 ஈக்குவல் டு என்ன வரும்? 7.2 செகண்ட் சொல்லி ஆன்சர் வரும். 7 25 125 2 50 0.0 180 கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின். இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். மைனஸில் இருக்கிறப்பறம் ஒரு பக்கம் கூட்டிடுங்க, ப்ளஸில் இருக்கிறப்பறம்
ஒரு பக்கம் கூட்டிடுங்க, அவ்வளோதான். 3.142 3.61 ப்ளஸ் இங்கே 4 கூட்டிங்க அப்படின்னா 752 ப்ளஸ் 6 10.752 இங்கிட்ட என்ன வரும் -2.12 -7.6 ஸோ 9.72 ஸோ 9.72 அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 1.032. அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்குறான். சாரி, எல்சிஎம் ஆஃப் 2x³ y² அண்ட் 10x⁴ y⁴ வந்து 20x⁴ y⁴. அப்போ அதோட ஹெச்சிஎஃப் என்ன சொல்லி கேட்குறான். ஹெச்சிஎஃப் கேட்கணும், நான் என்ன சொன்னேன், இருக்கிறதுல இருந்து காமனாக இருக்கிற நம்பரை முதல்ல எழுதுங்க. இது ரெண்டு என்னுடைய ஹெச்சிஎஃப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு குழப்பறக்காண்டி கொடுத்துருக்கான். இதோட மதிப்பு எல்சிஎம், இதோடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்குறான். ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கொடுத்து அதுக்கப்புறம் அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ எல்சிஎம்லாம் நம்ம இது வந்து நம்ம குழப்பறக்காண்டி கொடுத்துருக்கான். சரிங்களா, இங்கே என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்கு தான் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும். இது ரெண்டுல எதுவும் காமனாக இருக்குது என்ன, ஃபஸ்ட் நம்பரில் 10 வந்து காமனாக இருக்குது. சரிங்களா, 10 எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் ஒய் ரெண்டையுமே எழுதிக்கோங்க. அந்த ரெண்டு என்ன லெட்டர் இருக்கோ ரெண்டு லெட்டர் வந்து காமனாக இருக்கு இல்லையா, அந்த எழுத்து அப்படி எழுதிக்கோங்க. இப்போ அந்த அடுக்கில் இருக்கிற மினிமம் வேல்யூ என்னவோ அதை மட்டும் எழுதுங்க. x⁴ y⁴ ஆன்சர். இதை எல்சிஎம் கேட்டோம்னா அடுக்கில் மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதை எழுதணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 71வது கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ 6, 5 in 6. இந்த நம்பரில் வந்து 6 மற்றும் 5னுடைய ஃபேஸ் வேல்யூ இடமதிப்பு இல்லை, அதனுடைய மதிப்பு. ஃபேஸ் வேல்யூனா அந்த எந்த ஒரு எண்ணோட ஃபேஸ் வேல்யூ கேட்டாலும் ஃபேஸ் வேல்யூன்றது அந்த நம்பர் தான் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து 6 + 5 11 தான் ஆன்சர். இதே இது பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா இங்கே, சரிங்களா, இங்கே வந்து 4ஓட பிளேஸ் வேல்யூ 4, ஆனால் 5ஓட பிளேஸ் வேல்யூ 50. சரிங்களா, 3ஓட பிளேஸ் வேல்யூ 300, 7ஓட பிளேஸ் வேல்யூ 7000. சரிங்களா, அந்த இடமதிப்பு 7 வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அந்த மதிப்பு. சரிங்களா, பிளேஸ் வேல்யூன்றது வேறு. பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா அது வந்து இடத்த பொறுத்து, அது எத்தனை ஸ்தானத்தில் இருக்குன்றத பொறுத்து. கடவுளை, அது எந்த ஸ்தானத்தில் இருக்குன்ற பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறும். அதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூன்றது எந்த நம்பருக்கும் அதனுடைய வேல்யூ தான் வந்து ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா, ஃபேஸ் வேல்யூனா உங்கள் முக மதிப்பு, உங்களோட மதிப்பு என்ன எப்பயுமே மாறாது இல்லையா, அதுதான் ஃபேஸ் வேல்யூ வந்து எப்பயுமே மாறாது. பட் பிளேஸ் வேல்யூ வந்து அது இருக்கிற இடத்த பொறுத்து வந்து அது மாறும். அடுத்து 74வது கணக்கு. நல்ல கணக்கு ஆக்சுவலாக. If the ratio of the 11th term in AP and 8th term in is 2:33, then find the ratio of the sum of the first 5 terms to the sum of the first 10 terms. 11ஆம் டேர்ம் அப்புறம் 18ஆம் டேர்ம் கூட்டுத்தொடரில் வந்து அதனுடைய விகிதம் வந்து கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது a + ஏன்றது முதல் எண் மைனஸ் n-1d. அப்போது T11 மதிப்பு என்ன இருக்கும், T11 மதிப்பு கூட்டுத்தொடரில். சரிங்களா, ஏன்றது தொடக்க எண், n-1 = 10d. சரிங்களா, 11 - 1 10d. சரிங்களா, அதே மாதிரி T18 டேர்ம் 18வது டேர்ம் என்ன இருக்கும், a + 17 சொல்லியிருக்குமா. இதோட மதிப்பு என்ன, ரேஷியோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க, 2/3 சொல்லி கொடுத்தாங்க. ஈக்குவல் டு 2/3 சொல்லி கொடுத்தாங்களா. அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a + 30, 3a + 30d = 2a + 34d. அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும், 4dன்னு சொல்லி வரும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏவோட மதிப்பு 4dன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வேல்யூ வந்து அப்படியே வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 terms and the sum of the first 10 terms. Find the ratio. ஸோ சம் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, SN = n/2 into 2a + n-1 into d. இது வந்து ஃபார்முலா.
கூட்டுத்தொடரில் கூடுதலுக்கு வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து முதல் 5 எண்களா? சரிங்களா? முதல் 5 எண்கள். ஸோ S5 மதிப்பு என்ன வரும்? 5/2 இன்ட்டு 2a + 4d வகுத்தல். இங்கே என்ன இருக்குது? S/10. சரிங்களா? முதல் 10 எண்களோட கூடுதல். ஸோ 10/2 இன்ட்டு 2a. ஏன்றது இங்கே என்ன? தொடக்க எண். என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ப்ளஸ் 10 - 1d = 9d. அப்போ இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா வகுத்துல இருக்க 2 அடியாயிரும். சரிங்களா? இந்த வகுத்துல இருக்க 2 அடியாயிரும். அதே இங்கே மேலே இருக்க 2 5 2 வரும் அடுத்ததான் இங்கே. ஸோ 2a + 4d upon 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2a + 19 சொல்லியிருக்குமா? இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோமா? ஏவோட மதிப்பு போட்டிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 4d + 4d upon 2 இன்ட்டு 4d + 9d. ஸோ அந்த மதிப்பு என்ன வரும்? 8d + 4d. இங்கே ஒரு 8d 2 இன்ட்டு 4 8d + 4d = 12dன்னு சொல்லி வரும். அடுத்து கீழே வகுத்தல்ல இங்கே ஒரு 8 + 2 இன்ட்டு 8 + 7 சாரி 8 + 9 17dன்னு சொல்லி வரும். சரிங்களா? டிக்கு டி அடியாயிரும். அடுத்ததாக 2க்கு 6 6ஓட போமா? ஸோ அதோட மதிப்பு என்ன வரும்? 6/7 சாரி 6/70 ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான எத்தனையாவது ஒரு nth டேர்ம் 11th டேர்ம் 10th டேர்ம் 10 டேர்ம் அது மாதிரி அந்த nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா tn = a + n - 1 × d. ஸோ ஏன்றது தொடக்க எண், என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, எத்தனையாவது டேர்ம்ன்றது இன்ட்டு டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாண்ட n/2 இன்ட்டு 2a + n - 1 × dன்றது இன்னொரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு வந்து போடவே முடியும். சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 76வது கொஸ்டின். ரோவன் கேன் ட்ராவல் ஃப்ரம் டெல்லி டு கன்னியாகுமரி. நேற்று பார்த்தா அதே கொஸ்டின்ப்பா. டெல்லியிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து 30 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியும். அவனோட ஸ்பீடை வந்து 15லேருந்து ஒரு பக்கம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவன் வந்து 10 கிலோமீட்டர் கம்மியான தூரம் வந்து அதே சேம் டைம் வந்து கடப்பா. அப்படின்னா அவனோட ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறான். இங்கே ஸ்பீடு ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் நேர்த்தகவு, அதே ஸ்பீடும் டைமும் எதிர்த்தகவு. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோவனுடைய ஸ்பீடு சரிங்களா இனிஷியலாக என்ன இருந்துச்சு, இப்போது நியூவாக என்ன இருக்குது. சரிங்களா? இனிஷியல் அவனுடைய ஸ்பீடு என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து 15ல் இருந்தது, இப்போ ஒன்று குறைஞ்சி 14 மாறிடுச்சு. அதே மாதிரி அவனோட டிஸ்டன்ஸ் அதே மாதிரி தானே மாறும். டிஸ்டன்ஸும் 15ல் இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு 14 சொல்லி மாறி இருக்குது. இதோட மதிப்பு என்ன? ஒன்று ரேஷியோ. ஒரு ரேஷியோட மதிப்பு அளவு 10 கிலோமீட்டர். அப்போது அவனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டராக இருக்கும். சரிங்களா? அவனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 150 கிலோமீட்டராக இருக்குமா? ஸோ 1 × 15 × 10 150 கிலோமீட்டர். இங்கே நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்புறம் டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150 கிலோமீட்டரு. அவனோட டைம் என்ன? டைம் வந்து 30 மணி நேரத்தில் கிடக்குறானா? 30 வகுத்தல் = என்ன வரும்? 5 km/hன்றதான் அவனுடைய ஸ்பீடு. அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின். இந்த வேல்யூ கேட்குறாங்கப்பா. என்னோட வேல்யூ என்ன வரும்னா 31² தான் ஆன்சர். 31² = 961.
அப்படி இல்லைன்னா இது வந்து கூட்டுத்தொடர் இருக்கா, 30 வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடர், அப்புறம் 1லேருந்து 30 வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடர், அப்புறம் 2 கூட்டுத்தொடர் இருக்கு. இது ஒரு கூட்டுத்தொடர், இது ஒரு கூட்டுத்தொடர், 2 கூட்டுத்தொடர் இருக்கா. இது என்ன கான்செப்ட்னா வேற ஒன்றும் இல்லை, 1 + 2 + 3 இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கொயர். இதில் இருக்கல ஹையஸ்ட் வேல்யூவான இல்லையே, இங்கே ஒரு தப்பு பண்ணுறாங்க இல்லையே, இது இந்த கான்செப்ட் வேறு மாதிரி படிச்சிருந்தேன். 1 + 2 + 3, ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் விடுங்க. இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கூட்டுத்தொடரா, இதில் வந்து தொடக்க என்ன ஏவோட மதிப்பு 1 சரிங்களா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளவு 30 சரிங்களா. டேர்ம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சரிங்களா, எண் வந்து 30 சரிங்களா. டி வந்து என்ன, காமன் டிஃபரன்ஸ் என்ன 1 சரிங்களா. காமன் டிஃபரன்ஸ் வந்து 1 அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன வரும், எஸ்என் ஈக்குவல் டு, இப்போ வந்து நமக்கு வந்து முதல் எண் கடைசி எண் தெரியலன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பார்த்தியா எஸ்என் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா. இது முதல் எண்ணும் கடைசி எண்ணு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேற ஃபார்முலா இருக்கு. ஸோ முதல் எண் என்ன, முதல் எண்ணு கடைசி எண்ணு தெரிஞ்சுன்னா இஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா நோன் Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. ஏன்றதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். அப்போ இங்கே S30யோட மதிப்பு என்ன 30/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1, லாஸ்ட் டேர்ம் என்ன 30 ஈக்குவல் டு 15 × 31 ஈக்குவல் டு 310 × 60 465 சொல்லி வரும் சரிங்களா. நம்ம வந்து ஒரு கூட்டுத்தொடர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் தான் 465. அப்போ இன்னொரு கூட்டுத்தொடருக்கு என்ன 465. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 800 800 920 930 அடுத்து ஒரு 31 இருக்கா, ப்ளஸ் ஒரு 31 ஈக்குவல் டு 961 தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். ஸோ இந்த இதை விட்டுருங்க. இது வந்து என்ன வரும்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் மதிப்பு இதுக்குள்ள ஹையஸ்ட் வேல்யூ என்ன அதோடைய மதிப்புக்கு சமமாக இருக்கும். ஸோ 1 கூட்டல் 4 கூட்டல் 1 கூட்டல் 4 கூட்டல் இல்லைங்க, இதை ஒரு தப்பு பண்ணுறேன், சாரி, இதை விட்டுருங்க. இந்த ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் என்ன, இங்கே இருக்கிற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கூட்டுத்தொடர் இருக்குது, அதோடைய டோட்டல் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + lன்றதான் ஆன்சர் சரிங்களா. ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா புட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் சரிங்களா 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டுத்தொடர மதிப்பு 465 சொல்லி வரும். அடுத்து இங்கே 30லேருந்து 1 சரிங்களா, 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டுத்தொடர் மதிப்பு 465 சொல்லி வரும் சரிங்களா. ரெண்டையும் கூட்டினா 930 + 31 நடுவுக்கு 31 கூட்டினா 961 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். ஒரு சம் 800 வந்து 920 3 வருஷத்தில் மாறுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா இஃப் தி இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ் 4% and the annual amount will increase in சரிங்களா. ஸோ 800 ரூபா வந்து பிரின்சிபல் சரிங்களா. அமௌண்ட் வந்து எவ்வளவு 920 ரூபா. ஸோ எவ்வளவு +20 எத்தனை வருஷத்தில் 3 இயர்ஸில். அப்போ 1 இயருக்கு என்ன 40 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 40 ரூபான்றதான் இங்கே இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்போ SI ஈக்குவல் டு PRT/100 ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் 800 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷம் வகுத்தல் 100 ஈக்குவல் டு 40 அடி எடுத்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 5% சொல்லி வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க 4% அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் கூடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ SI ஈக்குவல் டு 5 + 4 ஈக்குவல் டு 9%. 800 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 9 இன்ட்டு எத்தனை வருஷம், இந்த அமௌண்ட் வில் இன்க்ரீஸ் டு இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3%. அப்போ டைம் என்ன 3 இயர்ஸ். இங்கே முதல்ல வந்து 3 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் மாறுது இல்லையா, அப்போ 3 இயர்ஸ் இன்ட்டு வகுத்தல் 100 ஈக்குவல் டு 72 × 3 ஈக்குவல் டு 216. ஸோ 216 ரூபா கூடியிருக்கும்.
பட் நம்ம என்ன கேட்குறான், அந்த அமௌண்ட் தான் எங்களுக்கு கேட்குறான். இஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் 4% தென் த அமௌண்ட் வில் பி 216 பார்த்தோம்னா டேரக்ட் ஆன்சர் நீங்கள் போட்டுறக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறான், அமௌண்ட் கேட்குறான். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளவு 800 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 216 ரூபாய், ஈக்குவல் டு 1016 சாரி 1016 ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3√5. சரிங்களா? 9 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 9 × 5 9 வெளியே எடுத்தீங்கன்னா 3 சொல்லி வரும். சரிங்களா? இங்கே 5√5 இதோட மதிப்பு 17.89. டோட்டல் மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா அப்போது இதோட மதிப்பு என்ன 8√5 ஈக்குவல் டு 17.89. அப்போ √5 மதிப்பு என்ன வரும் 17.89/8. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போது இங்கே இதில் போட்டிங்க அப்படின்னா இது என்ன வரும் 15 16 16 180 பிரிச்சோன்னா 36 × 5. ஸோ இது வந்து 6√5 ப்ளஸ் இது வந்து 16 × 5. ஸோ 4√5 சொல்லி பிரிக்கலாமா? அதோட மதிப்பு என்ன வரும் 10√5 ஈக்குவல் டு 10 × 17.89/8 ஈக்குவல் டு 178.9/8. இதோட மதிப்பு என்ன வரும் 22.36. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் 1 டெசிமல் மாற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 22.4 4 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். ஏபிசியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிசியோட மதிப்பு கொடுத்தாங்க, ஏபிசியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஏபிசி ஏபி என்ன ரேஷியோ 3:5. சரிங்களா? பிசியோட ரேஷியோ என்ன 4:7. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன பி தான் காமனாக இருக்குது. ஸோ அதோட மீச்சியம் எடுத்து அதை வந்து பெருக்கினீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ மீச்சியம் என்ன வரும் எல்சிஎம் 20 வரும். ஸோ 4ஆல் பெருக்கணும். ஸோ இந்த என்டையர் செட்டையும் 4ஆல் பெருக்கணும். இப்போ இதோட மீச்சியம் என்ன வரும் 4 5 20. ஸோ இதை வந்து 5ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா என்டையர் செட்டும் வந்து இது 20,000. ஸோ என்டையர் செட்டையும் 5ஆல் பெருக்கணும். ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் 1 12, இங்கே 5 20, இங்கேயும் 5 20. ஸோ ஒரு 20 வந்து காமனாக எடுத்துக்கலாம். இங்கே 7 5 35. ஸோ 12 × 20 12:20:35 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். இப்போது ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியன் ஸ்டேட். இன் விச் ஸ்டேட் வாஸ் தி ஆனுவல் ரெயின்ஃபால் ஃபார் 2005 கிரேட்டர் தென் தி ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஃபார் ஆல் 3 இயர்ஸ். கொடுத்துருக்க 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாருங்கள். சரிங்க, 4 ஸ்டேட் மட்டும் பாருங்கள். எந்த ஸ்டேட் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வராது. ஸோ தமிழ்நாடு வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்போ உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? டோட்டலாக வந்து ஆவரேஜ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1 70 140 230. ஸோ 5 வருஷத்துக்கு 70 70 130 220 நிமிஷங்க 15 வருமா? எஸ் 15. மிச்சம் 1 இருக்கும் 10 18 18 25 25 31. 315 வகுத்தல் எத்தனை 4. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 7 தொட்டு. ஸோ கிட்டத்தட்ட 7 28 மிச்சம் 3 8 32 79 வரும் ஆவரேஜாக. சரிங்களா? ஸோ அப்படின்னா இதில் வந்து எது வந்து இருக்கலே வந்து இன் விச் ஸ்டேட் வாஸ் தி ஆனுவல் ரெயின்ஃபால் கிரேட்டர் தென் தி ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எங்கேயோ தப்பு பண்ணுறேனே. இன் விச் ஸ்டேட் வாஸ் தி ஆனுவல் ரெயின்ஃபால் ஃபார் 2005 இங்கே இருக்குது. சரிங்களா? ஆனுவல் ரெயின்ஃபால் என்ன வரும். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் எல்லாத்தையுமே கூட்டணும் இல்லையா? சாரி மொதல் 4 ஸ்டேட் மட்டும் கூட்டக்கூடாது, எல்லா ஸ்டேட்டையும் கொண்டு வரும். ஸோ 315 405 வகுத்தல் 5ன்னு சொல்லி வருமா? அப்போ 81 180 206. அடா போட்டு பார்த்தேன் ஆனால் தப்பு விட்டேனா? அடடா 90. இதையும் 9 20 9 27 9 27 27 34 405 81. ஸோ 81ஓட அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கணும்.
81 அதிகமாக இருக்கிறது, ஆவரேஜ் 81 அதிகமாக இருக்கிறது. Which state was the annual rainfall for 2005 greater than? சாரிங்க, இந்த கணக்கு எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறேன், சாரி. அடுத்த கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் தாங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெருசு கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்து 95வது கொஸ்டின் போயிடலாம். 95வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which of the following number when added to 14 times gives added to itself 14 times gives 135 as a result? ஒரு எண், அந்த எண்ணோட வந்து 14 மடங்கு வந்து கூட்டினீங்க அப்படின்னா 115 ரிசல்ட் வருமா. ஸோ 15x = 135. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 9ன்றதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.